நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்துல வினை தொகை என்ற ஒரு இலக்கண பகுதியை தான் பார்க்க போறோம். அதாவது தொகை என்றால் என்ன? தொகை என்றால் மறைந்து வருவது. சரிங்களா? அப்ப வினைனா என்ன? வினை என்றால் செயல். இப்ப ஓடுகின்ற, அப்ப அந்த ஓடுகின்ற ஒரு செயல் இருக்கு இல்லைங்களா? அப்ப அது ஒரு வினை. பாட்டு பாடுறாங்க அப்படின்னா அந்த பாடுகின்ற ஒரு செயல் இருக்கு இல்லையா? அப்ப அது ஒரு வினை. இப்ப நான் பாடம் நடத்துறேன், அப்ப அந்த பாடம் நடத்துறேன் அது ஒரு செயல் தானே? அப்ப அது ஒரு வினை. வினை என்றால் என்ன? செயல். செயல்னாலும் வினைனாலும் ஒண்ணுதான். அப்ப செயல் மறைந்து வருவது. தொகைனா மறைந்து. அப்ப செயல் மறைந்து வருமா ஐயா அப்படின்னா செயல் மறைந்து வராது. அந்த செயல் எந்த காலத்துல நடக்குமோ அந்த காலம் மறைந்து வருவது. நம்ம செயல், அதாவது வினை சொல்ல எப்படி சொல்லுவோம்? அது ஏதேனும் ஒரு காலத்தை வச்சுதானே சொல்ல முடியும். இப்ப நடந்தான், நடக்கின்றான், நடப்பான். பாருங்க, அந்த வினை சொல்லானது ஏதேனும் ஒரு ஒண்ணு நடந்து முடிந்த காலத்தை சொல்லுவோம், இல்ல நடக்க போற காலத்தை வச்சு சொல்லுவோம், இல்ல இப்ப நடக்கின்ற காலத்தை வச்சு சொல்லுவோம். இந்த 3 காலத்தை வைத்துதான் ஒரு வினை சொல்ல நம்மளால சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்படி அந்த சொல்லுகின்ற அந்த வினைச்சொல் எந்த காலத்தையுமே காட்டாம மறைத்து சொல்வது. எப்படிங்க அதை வினைச்சொல்ல மறைத்து சொல்வது அப்படின்னா, அந்த வினைச்சொல்லோட வேர் சொல் சரிங்களா? ஒரு வினைச்சொல்லோட அந்த வேர் சொல் மட்டும் எடுத்து சொல்கின்ற பொழுது அது எந்த காலமே காட்டாது. எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க, வீசு தென்றல் சரிங்களா? வீசு இது ஒரு வினை பகுதி. அதாவது வினை பகுதி, பகுதினாலும் வேர் சொல்னாலும் ஒண்ணுதான். ஒரு சொல்லோட வேர் சொல் தான் பகுதி சரிங்களா? பகுபதா உறுப்பினர்கள் கூட பார்த்துருப்போம் இல்லைங்களா? பகுதி, விகுதி. பகுதிங்கிறது அந்த முதல் சொல். அது ஒரு சொல்லாக இருக்கும். அதே மாதிரி பொருள் தரக்கூடிய சொல்லாகவும் இருக்கும். பாருங்க, வீசு, வீசினான், வீசினாள், வீசுவார், வீசிய, வீசுகின்ற, வீசும், இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் உருவாவதற்கு வேர் சொல் எது அப்படின்னா அந்த வீசு. அப்ப இதுதான் வேர் சொல் சரிங்களா? இது ஒரு வீசு, வீசுனீங்க இந்த எரி அந்த ஒரு செயல். அப்ப அது ஒரு கட்டளை சொல்லாம அமைஞ்சிருக்கா? அப்ப அது ஒரு பகுதி. அப்ப வினை, அது செயல் தானே? வீசு அப்படிங்கிறது ஒரு செயல் தானே? செயல்னாலும் வினைனாலும் ஒண்ணு தானே? அப்ப அது வினை பகுதி. அது கூட பெயர்ச்சொல் சேர்ந்து வருகின்ற பொழுது பெயர்ச்சொல். தென்றல், தென்றல்னா என்ன? வசந்த காலம், அதாவது இளவேணி காலம் சொல்லுவீங்களா? அந்த இளவேணி காலத்துல குளிர்ந்த மென்மையான அப்படி சுகமான ஒரு காத்து வீசும் சரிங்களா? தென்றல் காத்து அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா? தெற்கிலிருந்து வீசுகின்ற காத்து, அதுதான் தென்றல் சரிங்களா? அப்ப அந்த தென்றல் என்ற ஒரு பெயர் சொல் சரிங்களா? இப்படி சேர்ந்து, அதாவது வினைப்பகுதி கூடவே ஒரு பெயர் சொல் சேர்ந்து வருகின்ற பொழுது இதற்கு இடையில், அதாவது குறிப்பா சொல்லணும்னா இந்த வினைப்பகுதி இருக்குங்களா? இந்த வினைப்பகுதி எந்த காலத்தையுமே காட்டாம 3 காலத்தையும் அதுக்குள்ள அடக்கிக்கும். ஏன்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா? வினைப்பகுதிய அந்த வேர்ச்சொல் இருந்தாலும் சொல்லே உருவாகும். அப்ப வீசு என்ற ஒரு சொல்லில் இருந்தா வீசிய, அதாவது இறந்த காலம், வீசுகின்ற நிகழ்காலம், வீசும் எதிர்காலம். அப்ப இந்த 3 சொற்களும் இந்த வேறு சொல்லில் தான் உருவாக்கிட்டு. வீசு என்ற ஒரு வேறு சொல்லில் தான் இந்த 3 சொல்லும் உருவாக்கிட்டு. அப்ப 3 காலமும் இதற்குள்ளே அடக்கி வைக்கிறதா, உள்ள மறைச்சு வச்சிருக்கா? வெளிப்படையா காட்டல. தொகைனா மறைந்து வருவது. அப்ப மறைச்சு வச்சிருக்கா சரிங்களா? அதுதான் வினை தொகை சரிங்களா? வினை பகுதியும் பெயர் சொல்லும் சேர்ந்து ஒரு சொல்லாக வருகின்ற பொழுது இந்த வினை பகுதி 3 காலத்தையும் வெளிப்படையா காட்டாம மறைத்து சொல்வது, அதுதான் வினை தொகை. வினை என்றால் செயல். செயல் எந்த காலத்துல நடக்குதோ அந்த காலம், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்தையும் வெளிப்படையா காட்டாம அதற்குள்ளேயே மறைத்து காட்டும் போது வினை தொகை. இப்ப வினை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்ப வினை தொகைக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகள் பாருங்க. ஊறுகாய் சரிங்களா? ஊறு என்ற ஒரு வினைப்பகுதி, காய் என்ற ஒரு பெயர் சொல் சேர்ந்து வந்திருக்கா? அப்ப ஊறுகாய். இந்த ஊறு என்ற ஒரு வினைப்பகுதி பாருங்க. ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். அப்ப 3 காலத்தையும் வெளிப்படையா காட்டாம இதுக்குள்ள மறைச்சு காட்டுதா? அதுதான் வினை தொகை. பாருங்க, சுடு சோர், சுடு, அந்த சுடுகின்ற ஒரு செயல். அப்ப அது சுட்ட சோர், சுடுகின்ற சோறு, சுடு சோறு. அப்ப பாருங்க, 3 காலத்தையும் இந்த ஒரு வினை பகுதிக்குள்ள அடைச்சி வச்சிருக்கா. சோறு அப்படிங்கிறது பெயர் சொல் சேர்ந்து வந்திருக்கா. அப்ப இது ஒரு வினை தொகை. அடுத்து பாருங்க, வளர்பிறை, வளர் பிறை பெயர் சொல்லா. வளர் அப்படிங்கிறது வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை சரிங்களா? இப்ப 3 காலமும் அதுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கா. அப்ப அது ஒரு வினை தொகை சரிங்களா? இந்த வளர்பிறை அப்படின்னா என்ன, இதோட பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்க மறக்காம கீழே பின்னோட்டத்துல பதிவிடுங்க. அடுத்து பாருங்க, குடிநீர் சரிங்களா? குடி, குடி, குடித்த நீர், குடிக்கின்ற நீர், குடிக்கும் நீர் இல்லைங்களா? அப்ப 3 காலமும் அதுக்குள்ள அடக்கி வச்சிருக்கா. மறைந்து வந்திருக்கா. தொகைனா மறைந்து வர்றது தானே? மறைந்து வந்திருக்கா. அப்ப வினை தொகை சரிங்களா? இங்க பாருங்க, ஆழ்கடல், ஆழ், ஆழ் அப்படின்னா கடலுக்குள்ள செல் சரிங்களா? அது அந்த ஒரு கட்டளை சொல்லாக அமையும். அப்ப அது ஒரு வினைப்பகுதி. அந்த வினைப்பகுதி பாருங்க, ஆழ்கின்ற கடல், ஆழமான கடல், ஆழும் கடல்
சரிங்களா? ஆள்கின்ற கடல் இது எப்படிங்க வினை அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. ஆள் அப்படிங்கிறது ஒரு வினை தான், வினை சொல் தான், அதாவது வேர்ச்சொல். அதாவது எப்படி அப்படின்னா இப்ப ஆள்கின்ற கடல் அப்படிங்கும்போது ஏற்கனவே ஆழமாக இருந்த கடல், சரிங்களா? அங்க ஏற்கனவே என்னது ஆழமாக இருந்திருக்கு. ஆழமான கடல் அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கும்போது இப்ப, சரிங்களா? அது எப்படின்னா ஆழமா ஏற்கனவே ஆழமாக இருந்த அப்படிங்கும்போது அது இருந்த காலத்தை குறிக்குது. ஆழமான கடல் அப்படிங்கும்போது இப்ப நிகழ்காலத்துல இப்ப நம்ம பார்க்கும்போது அந்த கடல் ஆழமா இருக்கு, சரிங்களா? பள்ளத்தாக்கோட ரொம்ப அதோட மிகப்பெரிய பள்ளத்தாக்க தான் நம்ம ஆழமா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப இப்ப நிகழ்காலத்துல அது நடக்குது. ஆழும் கடல் அப்படின்னா பிற்காலத்துல இன்னும் கொஞ்ச காலத்துல, சரிங்களா? அது இன்னும் பள்ளத்தாக்கு இன்னும் பெருசாயிட்டு ஆழமா இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்காலத்தை குறிக்குது, சரிங்களா? அப்ப 3 காலமும் இப்படிதான் மறைந்து வந்திருக்குது கூட, சரிங்களா? இப்ப புரியுது இல்லைங்களா? வினைத்தொகை அப்படின்னா வினைத்தொகைனா வினை என்றால் செயல், தொகை என்றால் மறைந்து வருவது செயல். அதாவது இந்த வினையானது அது எந்த காலத்துல நடக்குதோ அப்ப அந்த 3 காலமும் அதற்குள்ள மறைந்து வருவது, சரிங்களா? இதுல ஏதேனும் உங்களுக்கு குழப்பமோ இல்ல ஏதேனும் ஒரு தெளிவோ இல்லாம இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே என்ன புரியல அப்படிங்கிற உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கீழே பின்னூட்டத்துல பதிவிட்டுருங்க, சரிங்களா? உங்களுக்கு விடையளிக்க நான் தயாரா இருக்கேன், சரிங்களா? மீண்டும் வேறொரு காணொலியில் வேறொரு இலக்கண பகுதியோடு மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன்.